துபாய் போன கேர்ள்ஸ் 2 பேரும் துபாய்க்கு போறதே தப்பு. ஆனா அந்த கேர்ள்ஸ் டெய்லி பழைய தலைவர் மாதிரி இங்கிருந்து போன்ல டெய்லி பேசியிருக்காரு. ஏர்போர்ட்ல இருந்து வந்து இறங்கும் போது இங்கிருந்தே பிக்கப் பண்ணிட்டு போயிருக்காங்க. கூடையும் தினேஷ் மாஸ்டரையும் கூட்டு போயிருக்காங்க. தமிழ் திரையுலகில் மிகவும் பிரபலமான ஒரு நடன இயக்குனர் தான் தினேஷ் மாஸ்டர். இவர் நடன இயக்குனர் சங்க தலைவராகவும் பதவி வகித்து வருகிறார். மேலும் பல படங்களுக்கு நடன இயக்குனராகவும் பணியாற்றிய இவர் லியோ படத்தில் நான் செடிதாம் பாடலுக்கு ஆடிய கலைஞர்களுக்கு முறையாக சம்பளம் செல்லவில்லை என்ற குற்றச்சாட்டும் இவர் மீது வைக்கப்பட்டது. இந்நிலையில் நடன இயக்குனர் சங்கம் முன்னாள் தலைவர் மாரி என்பவர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. முக்கியமாக அது தொடர்பான 8 ஆடியோ ஆதாரங்கள் இருப்பதாகவும் பெண் நடன கலைஞர்கள் பரபரப்பு குற்றச்சாட்டையும் முன்வைத்துள்ளனர். மேலும் இதை தினேஷ் மாஸ்டரிடம் நடன கலைஞரான கௌரி சங்கர் என்பவர் கூறியதாகவும், ஆனால் அவர் மீது யூனியன் வாசலிலேயே கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தியதாகவும் சிசிடிவி காட்சி ஒன்று வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் பல புகார்கள் மீது சரிவர நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தினேஷ் மாஸ்டர் மீது குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. இதற்கிடையே வேறு ஒருவரை தலைவராக தேர்வு செய்ய தினேஷ் மாஸ்டரே துணைத் தலைவரான கல்யாண் மாஸ்டரிடம் கூறியதாகவும் தெரிகிறது. இதையடுத்து தி நகரில் நடந்த அவசர கூட்டத்தில் தினேஷ் மாஸ்டர் பதவி விலக கூறியதாகவும் தெரிகிறது. ஆனால் கூட்டம் தொடங்கிய 10வது நிமிடத்தில் அங்கு அடிதடியும் ஏற்பட்டதாகவும் இதனால் மிக பெரும் பிரச்சனையும் ஏற்பட்டதாக தெரிகிறது. இந்த ஒரு சம்பவம் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது.